என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ தைரியமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கண்மூடி கண் திறப்பதற்குள் எல்லாமும் முடியப் போகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வருகின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்ற புரிதல் முதலில் உனக்குள் இருக்கத்தான் வேண்டுமல்லவா? என் குழந்தையே, கண்மூடி கண் திறப்பதற்குள் எல்லாம் முடிய போகிறது என்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். அப்படி எந்த விஷயம் முடிய போகிறது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதையும் பதற்றப்படாமல், எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக கலக்கமடையாமல் அதை என்னவென்று தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்கிவிட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாமல், எதற்கெடுத்தாலும் நீ பதற்றமடையாமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் தாயானவள் நான் இருக்கும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நீ பதற்றமடையாமல் என்னவென்று கேட்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய பதற்றம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காது. உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போய்விடும். இனி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும் என் குழந்தை, இப்பொழுது நான் முடிக்கக்கூடிய விஷயம் எது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உனக்கு சாதகமான விஷயம் நடக்குமா, இல்லை இதனால் உனக்கு பாதகமான விஷயம் நடக்குமா என்பதனை எல்லாம் நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் வரும் நேரம் இனி உனக்கு எல்லா நிலையையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எதிலும் உனக்கு நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் மட்டும் போதாது. சில விஷயங்களுக்கு அந்தந்த நேரத்தில் நாம் முடிவு கொடுக்க வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதற்கான தீர்வினை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். இந்த நிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீ தூக்கித்தான் சுமக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பல பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேடல்களுக்குமான புரிதல்களை கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. உன் தாயானவள் சொல்வது போல சில நேரங்களில் சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு எதை தருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிலுமே நமக்கு கிடைக்கும் சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு விஷயம் உனக்குள் இருந்தே உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நம் பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு என்று நீ தேடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அதற்கான தீர்வுகளை கிடைக்க பெறாமல் நீ பதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் தாயானவள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று முழுக்க முழுக்க பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதற்கு ஒரு முடிவை நான் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென பெற்று கொடுக்கும் இந்த நேரம் எதையும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர வேண்டும். இந்த நிலையில் உனக்கு நடந்தது எல்லாமும் நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் தானா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதிலுமே நாம் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்திவிடக்கூடாது. நீ முடங்கிவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கும் பொழுது அந்த முடக்கம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிட நீ எப்பொழுதுமே அனுமதிக்க கூடாது. உன்னை தேடும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு முழுமையான புரிதலை கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலும் நகர்ந்து சென்று விடாதே. நான் பல முறை பல வகைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்திருந்தாலும் என் பிள்ளை எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றதும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ தொலைத்து கொண்டிருப்பதையும் நான் கண்கூடாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்க வாய்ப்புகள் கொடுத்தாலும் என் பிள்ளை இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற புரிதல்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பல நன்மைகளை நீ விட்டு விட்டு கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது. எது நடக்கும் என்பதும் நீ இதுவரையிலும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள மறக்காது. இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. அத்தனையிலும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கும் நேரம், அத்தனையிலும் நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உன் வசமாக்கிட வேண்டிய நேரம் இது. எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை தந்திருந்தாலும், இதையெல்லாமும் தாண்டி நீ உனக்குரிய நேரத்தை நல்லபடியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் மேலும் மேலும் பல புரிதல்களை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உணரும் பொழுது இதிலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களை நீ விட்டு விடாதே. உடனிருந்து உனக்கு கை கொடுக்க நான் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் நீ தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது அல்லவா? அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று இந்த தாயிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயம் இத்தனை நாளும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டதாக நினைத்து நீ கலங்கி கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததாக எண்ணி நீ பதறி கொண்டிருந்தாயோ, அவை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்லதொரு புரிதல் கிடைக்கப் போகிறது. நீ கண்மூடி கண் திறப்பதற்குள் அத்தனையையும் உன் தாயானவள் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு முடித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக
மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருப்பதை உணர வேண்டும். தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலைத்திருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை நாம் செயலில் செய்து காண்பிக்க வேண்டும். இறை நம்பிக்கை நமக்கு கொடுப்பதை எல்லாமும் நாம் மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். இதனை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் உனக்கு எடுத்து சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு வேண்டியதை விரும்பியதையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ எதையுமே தேவையில்லை என்று சொல்லி அவ்வளவு சுலபமாக விட்டு விலகிவிட முடியாது. எந்த விஷயங்களையும் உண்மையில்லை என்று சொல்லி நீ தள்ளிவிட முடியாது. கொடுப்பது நானாக இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொண்டிரு. உன் தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி நினைத்திருந்தால் இதையெல்லாமும் என்றோ முடித்து வைத்திருக்கலாம். ஆனால் இத்தனை காலம் இதையெல்லாமும் இப்படி இழுத்து கொண்டு செல்வதற்கு என்ன காரணம்? எத்தனை காலம் இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாமும் என் குழந்தை முதலில் நீ உணர வேண்டும். இதையெல்லாமும் முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிய விஷயங்களை நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனையோ விருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நீ விரும்பிய நல்லதை உனக்கு தராமல் போய்விட்டது. எல்லாமும் உடனிருந்து உனக்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகத்தின் வெளிப்பாடுதானே. இவர்கள் துரோகங்களை செய்ய செய்ய இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வெறுக்க தொடங்கிவிட்டாய். மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வர வர இதுவெல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் வந்துவிட்டாய். உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனையிலும் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு முடியட்டும். இத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லட்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். எதற்காக நீ இனிமேல் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் இனி உன்னை முன்னேற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ அடுத்ததை நோக்கி இனி பயணப்படுவாய் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல இந்த தெய்வம் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உன்னை இனிமேலும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, பிரச்சனை ஒன்று உன்னுடைய மனதை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. பிரச்சனை ஒன்று உன்னுடைய மனதிற்குள் பல வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாமும் என் குழந்தை இனிமேலும் நீ கலங்காதே. இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ வருந்தாதே. இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கத்தான் இந்த வராகி உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததை விடவும் பெரிய பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்து நீ சரியாக உனக்கான நேரத்தை நீ வகுத்து கொடுத்து விட வேண்டும். எதிலுமே என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது. எதிலுமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. இந்த நேரம் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல
உனக்கான ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரையும் எதையுமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பிவிடாதே. நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் இவர்கள் பயன்படுத்தித்தான் உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எந்த தேவைகளும் உனக்கு நல்லதை இனி கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இதைவிட மிகச் சிறப்பான பல விஷயங்கள் இனியும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே. இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். இந்த வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டுமோ அதை சரியாக நடத்திவிட நான் முன்வந்து விட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இனி உனக்காக அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எப்படிப்பட்ட நிலையிலும் நீ யோசிக்கின்ற வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதையும் எப்பொழுதும் நினைத்து நீ வேதனைப்படாமல் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக்கிக் கொண்டு வாழத் தொடங்கு. அத்தனையையும் நான் பார்த்து கொள்கிறேன். இவர்கள் துரோகம் செய்தவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க துடித்தவர்கள், இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க இனிமேல் உன்னிடம் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அதனால் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்காதே என்றெல்லாம் என்னிடம் வந்து சொல்லிக்கொண்டு நீ நின்று விடாதே. இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்துதான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இனியும் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது. இந்த தேவைகளை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து மன நிறைவோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். நான் இருக்கும் காலம் இந்த வராகி, நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்வது போல உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நொடியில் தெய்வம் தீர்த்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதிலும் உன்னுடைய மனதை தளரவிடாமல் நீ நின்று கொண்டிரு. உனக்கு அடுத்தது என்னவோ ஏதுவோ என்ற மனக்குழப்பம் இல்லாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்புவது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் இங்கே நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக நிலையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். இந்த நேரம் இனி உனக்கென இந்த வராகி நான் உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உன்னை அங்கே உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் தான் விரும்பியதை நீ கிடைக்க பெறுவாய். இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாததை எல்லாமும் இனிமேலும் நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நான் இருக்கும் பொழுது நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். எந்த இடத்திலும் உன் வெற்றியை நீ பிரதிபலிப்பாய். உன்னால் முடியும் என்ற உணர்வை நீ இந்த தாய்க்கு உத்திரவாதத்தோடு கொடுப்பாய் என்பதனையும் நான் அறிவேன். இனி எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் எந்த இடத்திலும் உனக்கான உண்மைகளை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய். அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கானவற்றையெல்லாம் உணர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளையே கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நீ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கவலையும் தேவையில்லை.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.